எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள அதிமுகவின் மூத்த தலைவர் கே செங்கோட்டையன் அதிமுகவில் பிரிந்து சென்ற தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்களே ஒருங்கிணைப்போம் என்ற ஒரு கெடுவை விதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு. இதுவரை பல்வேறு தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்தார்கள், வழக்குகளை தொடர்ந்தார்கள். ஆனால் எதுவும் பலனளிக்காத நிலையில் செங்கோட்டையனின் இந்த முயற்சி பலனளிக்குமா என்ற சந்தேகம் மற்றும் கேள்வி எழுந்திருக்கிறது தமிழக அரசியல் களத்தில். அதிமுகவுக்கு உள்ளிருக்கும் மிக முக்கியமான ஒரு தலைவர் ஒருவரே அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக திகழும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணத்தில் தேனியில் இருக்கும் பொழுது இந்த போர்க்கொடி உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பது இன்றைய தேனி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மக்களிடையே உரையாற்றும் போது தெரிய வரும். வழக்கமாக இது போன்ற பொதுக்கூட்டங்களில் அதிருப்திகளுக்கு அவர் பதில் அளிப்பதில்லை. இருந்த போதிலும் இன்று ஏற்பட்டுள்ள இந்த கருத்தானது அவரது சுற்றுப்பயணத்தில் எவரும் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்திருப்பதால் கே செங்கோட்டையனின் இந்த பேட்டி தொடர்பாகவும் கருத்துக்கள் தொடர்பாகவும் அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து நம்முடைய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் காலை சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் கூறியபடியே கே செங்கோட்டையன் அதிமுகவின் ஒருங்கிணைப்புக்கு பாடுபட வேண்டும் என்றிருக்கிறார். ஆனால் ஒன்று சற்று தீவிரமாக ஒரு 10 நாள் கெடு விதிக்கணும், இல்லைன்னா நாங்களே ஒருங்கிணைப்பு முயற்சியில் ஈடுபடுவோம் என்ற ஒரு கெடுவை வைத்திருக்கிறார். 10 நாளுங்க கரெக்டா செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளை ஒட்டி அவர் அந்த கெடுவை வைத்திருக்கிறாரு. இந்த கெடு அண்ணா பிறந்த நாள் அன்று அதிமுகவின் இந்த ஒன்றிணைப்பு, இந்த ஒருங்கிணைப்புக்கு ஒரு பதில் கிடைக்குமா சார்? அன்றைக்கு 10 நாள் என்ற கெடுவிற்கு பரிவாரம் சூட்டி அதற்கு ஒரு பெரிய கதையை ஏற்படுத்தி அழகாக கண்ணன் சொல்வதை பார்த்து நான் ரசிக்கத்தான் முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பேசும்போதே சொன்னார், ஒரு நிருபர் கேட்டார், நன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, புகழேந்தி எல்லாம் ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் ஆரம்பிச்சாங்க, புகழேந்தி ஜெயசிடி பிரபாகரன் பழனிசாமி என்ன ஆச்சு, ஒரு முடிவும் எட்டவில்லை என்பதை அவர்கள் சொன்னார்கள். நடுவில் அவரை கேட்டாங்க, ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கட்சியிலேயே அகம்பாவமாக நடந்து கொள்கிற அந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியவில்லை. கட்சியினுடைய நடவடிக்கைகள் தவறான பாதையில் போகிறது என்பதை அவரை சுட்டி காட்டவில்லை. அவரை நான் தவறாக சொல்லவில்லை, அவரை மதிக்கிறேன். ஆனால் 10 நாள் டைம் கொடுக்குறேன், சுற்றுப்பயணத்தில் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப நான் தெரியாம கேட்கிறேன், எத்தனை பேரை சுற்றுப்பயணத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு பழனிசாமி? அம்மா போகும்போதாவது செங்கோட்டையனை வான்னு கூட்டு போவாங்க ரூட்டுக்காக. இப்ப இவரு பழனிசாமி பட்டியலினத்தோர்ல இருந்து ஒரு தலைவரை, அப்புறம் கூட இருந்த தலைவர்களை எல்லாம் பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு டூருக்கு போய்கிட்டு இருக்காரா? இல்ல செங்கோட்டையன் என்ன அவருக்கு டூருக்கு கூப்பிட போறாரா நீங்க வாங்கன்னு? பக்கத்துல அந்த ஊருக்கு போகும்போதே நிகழ்ச்சிக்கு போகிறவர், வீட்டு மேல போறவரு, அவரை பார்த்து வணங்கி வாங்கன்னு கூப்பிடாதவர் நான் இந்த கட்சியில கலந்துக்க கொள்ள மாட்டேன் என்றால் உங்களை எங்கே எதிர்பார்க்கிறார் அவர்? என்ன தவறு நடக்கிறது? இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி பிரஸ் இவ்வளவு தூரம் உங்களை மேல தூக்கிட்டு போய் வச்சு இவ்வளவு மரியாதை கொடுத்து இன்னும் 10 நாள் நான் டைம் கொடுக்குறேன், ஒருங்கிணைய வேண்டும் என்பது தானே அனைவர் கருத்தும். எங்களுடைய கருத்தும் அதுதான், உங்களுடைய கருத்து, மக்களுடைய கருத்து அதுதான், தொண்டர்கள் கருத்து அதுதான். அதை எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. புதுமையா என்ன சொல்ல போறீங்கன்னு தானே பார்க்க வந்தோம். செங்கோட்டையே சொல்லி கேட்காததை செங்கோட்டையான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்க போகிறாரா? சொல்லுங்க பாப்போம். ஆகவே இவ்வளவு பெரிய பிரஸை கூட்டி ஒரு நேஷனல் லெவல் அந்த பிரஸ் எதிர்பார்த்ததுல இருந்து எனக்கு ஒன்னும் பெரிய விடை கிடைத்தது போல தெரியவில்லை. அதில் 10 நாள் கழிச்சு மாத்திரம் என்ன பண்ண போறீங்க? நீ ஓப்பனா சொல்லி இருக்கணும் கண்ணன் அவரு. ஓப்பனா சொல்லணும், 10 நாள் கழிச்சு இல்லைன்னா நான் என்னுடைய பாதை மாறும், நீ இது அதிமுக தலைமை உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன் வரமாட்டேன்னு உங்க வாயில இருந்தது? ஆகவே ஒரு கூட்டத்தை கூட்டி பிரஸை கூட்டி ஜனங்களை கூட்டி எல்லாத்தையும் கூட்டி அங்க ஊர்ல இருக்க பக்கத்துல வில்லேஜஸ் அப்கண்ட்ரி மக்களை எல்லாம் கூட்டி இவர் ஏதோ கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு போனது கதையாச்சே தவிர எனக்கு இதில் எந்த விடையும் அண்ணன் செங்கோட்டையில இருந்து கிடைக்கவில்லை. அதுதான் உண்மை. ஆகவே இந்த ஒரு 10 நாள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள்னு. அன்னைக்காவது ஏதாவது பண்ணாருன்னா நான் வேணா கண்ணனுக்கும் சத்தியம் டிவிக்கும் ஸ்பெஷலா நன்றி சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இந்த செங்கோட்டையனின் முடிவு நல்ல முடிவுன்னு 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்னு நயனார் நாகேந்திரன், இன்னொன்னு ஓபிஎஸ். இருவருமே இது ஒரு நல்ல முயற்சி மேற்கொண்டிருக்கிறாரு. ஓபிஎஸ் பத்தி பேசினாரு, எல்லாத்தையும்
எல்லாவற்றையும் இழந்து துறந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்னு சொன்னாரு. அது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். ஓபிஎஸ் அண்ணனுக்கு தப்பு இல்ல. அவரை பத்தி பேசுறதுக்கு நான் கூட மகிழ்ச்சி. நன்றி. ரிசல்ட் என்னன்னு தான் நான் கேக்குறேன். எக்ஸாம் எழுத போனீங்க, ரிசல்ட் என்ன? அவர் கூப்பிட்டது உண்மைதானே? ஓபிஎஸ் அண்ணன் கூப்பிட்டது உண்மைதானே? ரிசல்ட் 10 நாளுக்கு அப்புறம் தெரியும். ஆனா 10 நாளுக்கு அப்புறமும் இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் நீங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நீங்க எல்லாருமே மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஒன்னும் பலனளிக்காத நிலையில இந்த 10 நாள் கெடுவை அவர் பொருட்படுத்துவாரா இல்லைன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல சார், எனக்கு அவர் ஓப்பனா திறந்து வெளியில வந்து அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வரை அதை நான் நம்புவதற்கு தயாராக இல்லை. அவர் வந்து அவர் மேல வச்சிருக்க நன்மதிப்பை அவர் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர் நினைக்கிறார் 10 நாள் கெடு 10 நாள் கெடுன்னு சொன்னதுதான் அங்க வரவேற்றார்கள். அந்த 10 நாள் கெடுவுல ஒண்ணும் நடக்கலன்னா என்ன நடக்கும் சார்? என்ன நேற்று இரவே என்ன நடக்க போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன். எல்லா டிவிலையும் நேற்று ராத்திரியே நான் சொல்லிட்டேன், இப்படிதான் நடக்க போகுது காலையில. அதுதான் நடந்திருக்கு. 10 நாள்ன்றது ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு செய்தி. அந்த 10 நாள்ல அவர் என்ன பண்ணுவார்ன்றது பிரசும் நாடும் பார்க்கும். ஆகவே ஏன் இது நான் வந்து ரொம்ப அப்செட்டா சொல்றதுக்கு காரணம், நீங்க வந்து கட்சியை பத்தி சொன்னீங்க, வரலாற்றை சொன்னீர்கள், எல்லாம் கரெக்ட். நடந்த தவறுகளை சொல்ல, நீங்கள் பட்ட அவமானங்களை சொல்லவில்லை. என்னென்ன நடந்துட்டு இருக்கு, உள்ள எடப்பாடி இப்படி போயிட்டு இருக்காருன்றது நீங்க கோடிட்டு சொல்லியிருக்க வேண்டும். ஏன் சொல்ல மாட்டேன்றாரு இவரு? சொல்லியிருந்தா நன்றாக அமைந்திருக்கும்.